மாதத்துக்கு $5000 கீழே எனக்கு ரெண்ட் இருந்துச்சுன்னா ஐம் குட். அந்த 5000க்கு மேலே போக போக உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகிட்டே வரும். இண்டிவிஜுவல் நடத்துகிற கடை ஒரே ஒரு பிரான்ச் இருக்கும். தட்ஸ் a mom and pop ஸ்டோர். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து 10% ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். பேக்கிங் காஸ்ட் கிட்டத்தட்ட 5% வந்துடுது நம்மளுக்கு. ஓகே, நிறைய டேக் அவுட் போகுது. அந்த கடையுடைய வாடகை, அந்த கடையுடைய டேர்ன் ஓவரில் 6% கீழே இருக்கும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு $1 million எனக்கு வந்து டேர்ன் ஓவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடையில் 6% அப்படிங்கிறது வந்து $60,000. $60,000 என்ன ஆச்சு? மாதத்துக்கு $5,000. நான் மாதத்துக்கு $5,000 கீழே எனக்கு ரெண்ட் இருந்துச்சுன்னா ஐம் குட். அந்த 5000க்கு மேலே போக போக உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகிட்டே வருது. லேபர் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து 30% எங்களுக்கு ஆகுது லேபர் காஸ்ட் கிட்டத்தட்ட. ஸோ $1 million நம்மளுக்கு வந்து டேர்ன் ஓவர்னா 300,000 நம்மளுக்கு லேபர் காஸ்ட் ஆகும். 30% தம் ரூல் அது. ஸோ த மோர் யூ கேன் ரெடியூஸ் த மோர் ப்ராஃபிட்டபிள் யூ கேன் பி. ஃபுட் காஸ்ட் பேக்கிங் காஸ்ட் கிட்டத்தட்ட 5% வந்துடுது நம்மளுக்கு. ஓகே, நிறைய டேக் அவுட் போகுது. பேகு, கண்டெய்னர், ஸ்பூனு, நாப்கின். ஓகே, 5% நம்மளுக்கு வந்து பேக்கிங் காஸ்ட்லேயே போயிடுது. ஃபுட் காஸ்ட் கிட்டத்தட்ட 25% வந்துடும். என்ன தான் நம்ம வெஜிடேரியனாக நடத்தினாலும் ஃபுட் காஸ்ட் எங்களுக்கு 20 to 25% வந்துடுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த யூட்டிலிட்டிஸ், வாட்டர், கார்பேஜ், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், அப்புறம் நம்ம செக்யூரிட்டி சர்வீசஸ், பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ், கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் ஃபீ, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மாம் அண்ட் பாப் ஸ்டோர் அப்படிமா. மாம் அண்ட் பாப் ஸ்டோர்னா என்ன? அதாவது ஒரு இண்டிவிஜுவல் நடத்துகிற கடை ஒரே ஒரு பிரான்ச் இருக்கும். தட்ஸ் a mom and pop ஸ்டோர். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து 10% ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். அது 10% is huge. இப்போ நாங்கள் we work on somewhere around, we want to be between 18 to 20%. அதுதான் கோலாக இருக்குது. அதுதான் கோல். ஸோ எனக்கு ஒரு பாஸ் இருந்தார் 1987-88 லலித் மோகன் பத்ரான்னு பேர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. சேல்ஸுங்கிறது உங்கள் கையில் கிடையவே கிடையாது, காஸ்ட்டுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. காஸ்ட்டு நீ கண்ட்ரோல் பண்ணு. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 we have growth plans. 60% growth நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். we don't want to grow more than that because எங்களுக்கு சில பேக் எண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் எங்களுக்கு. அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போக முடியும். ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு 60% growth போகிறோம். ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி கேன் ஐ இன்க்ரீஸ் இட் லிட்டில் மோர். ஓகே, அந்த 60% அந்த growth பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ 2 கடை திறக்க போகிறோம். முதல் கடை வந்து கலிஃபோர்னியாவில் we going to start a drive through சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் ரொம்ப கம்மி. நான் யூஎஸில் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கடைக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் டிரைவ் த்ரூ எங்களுக்கு. அதாவது நீங்கள் கார்லேருந்து இறங்கவே வேண்டாம், டிரைவ் த்ரூவில் போய் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள்.